ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம், வித்யாகாரன் புதனின் ஆட்சி, மூலத்துருவன உச்ச வீடு. உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, சமமாக இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார். பொதுவாக புதன் 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கலாம். அதுபோக இப்போதைக்கு இன்றைக்கி கிரக நிலையில் பார்த்தோம்னா வைகாசி 1, இன்றைக்கி வைகாசி 1 14/5/2024. புதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெற்று நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 17/5/2024 வரப்போகிறாரு. அதாவது வைகாசி 3ஆம் தேதி வரப்போகிறாரு. அவர் அஸ்தமன நிலையில் 3ஆம் இடத்துக்கு வருது. ஒரு வைக்கு 9ஆம் இடத்துக்கு வருது. நல்லதான், அஸ்தமனத்தில் தான் இருக்கிறாரு. சூரியனால் அஸ்தமனமாகி தான் இருக்கிறாரு. ஓகே நேயர்களே, சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வருது. நல்ல அமைப்பு தான். அஸ்தமாகி வந்தாலுமே ஸ்தான பலம் பெறுவார். மாளவியா யோகம் அப்படிமோ. தனலாபம், பெண்களால் ஒரு ஏற்றம், மகிழ்ச்சி இருக்கும். அதுபோக புதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துலேருந்து அப்பளுக்கென்று 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2 கூடவன் ஆட்சிப்பட்டு இருக்குது. நல்ல சிறப்பு தான். ஸோ 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் உங்களுக்கு காரிய வெற்றியை கொடுப்பாரு. பிள்ளைகள் வச்சு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. துணிமணி இதெல்லாம் வீட்டுக்கு நல்லபடியாக வாங்கி கொடுப்பீங்க. கையில் காசு பண்ணவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாரு. ஸோ புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த வைகாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சூரியன் ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 12 சூரியன் ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறாரு. சூரியன் ராசிக்கு 9ஆம் இடம் சம்மந்தப்படுறாரு. 9ல் சூரியன் இருக்குது. பொதுவாகவே தாழ்மை அப்படிமோ, தாழ்மை எதிர்பாராத விபத்து அப்படிமோ இருந்த பிறகு சுபத்துவம் அடைஞ்ச சூரியன் நல்ல விதத்தை கொடுப்பாரு. 12 கூடியவன் 9ஆம் இடத்துல இருக்கிறனால தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 1-10 கூடிய புதனும் 2-9 கூடிய சுக்கிரனும் 12 கூடிய சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதுபோக ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு செவ்வாய் இருக்கிறாங்க. செவ்வாய் 31/5/2024 வரைக்கும் ராகு சவாசத்தில் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மே 31ஆம் தேதி வரைக்கும். அதுக்கடுத்து அவர் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். 8ஆம் இடத்துக்கு போய் அவர் தனிச்சு தான் இருப்பார். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது இல்லை. அதனால் இந்த வைகாசி மாதம் பிற்பகுதி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முன்பகுதி நல்லாயிருக்கும், பின்பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போயிட்டு ராசிக்கு 11ஆம் இடத்தையும், ராசிக்கு 2ஆம் இடத்தையும், 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். மூத்த சகோதர விஷயத்துலையும் இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். பொதுவாக சகோதர விஷயத்தில் நீங்கள் பிரச்சனை பார்ப்பீங்க. இந்த வைகாசி மாதம் சில யோகங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு சகோதர விஷயத்தில் சில யுத்தங்கள் நடக்கும், சில போர்கள் நடக்கும், சில வாக்குவாதம், கான்ட்ரவர்சன்லாம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா ஆட்சி, மூலத்திரிவுன ஆட்சி பெற்ற செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சகோதர விஷயம், மூத்த சகோதரர் இருந்தாலும் சரி, இளைய சகோதரர் இருந்தாலும் சரி, அவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் நேயர்களே. குரு அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு. ஓகே, இந்த அமைப்பில் தான் ஜாதகம் இருக்குது. பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்கு. வைகாசி பௌர்ணமி 23/5/2024 3ஆம் இடத்துல பௌர்ணமி நடக்கிறது நல்ல விசேஷம்தான். தைரிய காரிய அனுகூலம்லாம் நல்லபடியாக நடக்கும். சந்திரன் அடுத்தடுத்து வளர்பெரிய சந்திரனாக ராசியை நோக்கி வருது கூடுதல் சிறப்பு தான். அதனால் லாபம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. பலன்கள் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக தான் இருக்கும். சரியா? சில விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே உங்களுக்கு சொந்த பந்த விஷயத்தில் உதவி கிடைக்கும். உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிப்புக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. பிள்ளைகள் படிப்புக்காக செலவு பண்ணுவீங்க. அவங்க டியூஷன் இல்லைன்னா மேற்படிப்பு, அதுக்கு ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைகள் விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். குழந்தைகளுடைய ஹையர் எஜுகேஷன் விஷயமாக கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவீங்க. அதுக்காக பையில் இருக்கிற காசு கொஞ்சம் போகத்தான் செய்யும். அதுபோக குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், கன்னிராசி குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் கொஞ்சம் தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு சில செலவுகள் பண்ணுவீங்க. சேலை வாங்குறது, நகை வாங்குறது, அதுபோக சில பொருட்கள் வாங்கி வீட்டுக்கு வேண்டியதை நீங்கள் செய்வீங்க. இருந்த போதிலும் பணம் வசதி தாராளமாக இருக்கும். வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் கிடைக்கும். வாக்கில் சாதுத்தியம் இருக்கும். நல்லா பேசுவீங்க, மந்திர தந்திரமாக இருப்பீங்க. செய்கிற காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நாள் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சரியா? அது ஒரு பெரிய நல்ல விஷயம். நம்மளால் முடியாத காரியங்களாம் இந்த காலகட்டத்தில் மலமலன்னு முடியும். இந்த வைகாசி மாதத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நூதனமாக செய்வீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வெளிநாடு தொடர்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் போகலாம். ஒரு மாத காலத்தில் 14/5/2024 இருந்து 14/6/2024 வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள், தூரதேச தொடர்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அரசாங்கத்தோட தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அரசாங்கத்தோட வெகுமதியும் சில பேருக்கு கிடைக்கும். அரசாங்கத்து மூலம் வாங்குகிற சப்சிடி, கான்ட்ராக்ட் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட்காரங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சுறுசுறுப்பாக இருப்பீங்க, துரிதமாக இருப்பீங்க. சரியா? துரிதம்னா என்ன? அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அந்த வேக ஊர்தி ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அதிவேக ஊர்தி ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க
படிக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக படிப்பீர்கள், நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து கிரக நிலைகள் சுக்கிரன் சூரியன் புதன் வந்து நல்ல நிலைமையில் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு இருக்கிறதுனால மிகச்சிறப்பாகவே உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். சரியா? இருந்தபோதிலும் சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடு மாற்றுறதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். வைகாசி மாதம் வீடு மாற்றலாம். நீங்கள் சில பேர் பால் காட்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கிரகப்பிரவேசம் போகிறதுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. வசதியான வீடு அமையும். எதுலேயும் வந்து கொஞ்சம் தெளிச்சியாக இருப்பீங்க. எதுலேயும் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அணுகுமுறை இருக்கும். நீங்கள் சார்ந்த மதம் மொழி இதில் நல்ல ஒரு பற்று இருக்கும். அதுலேயும் நல்ல ஒரு சைன் பண்ணுவீங்க. கணவன் மணி உறவு சிறப்பாக இருக்கும். எதுலேயும் மற்றவங்களோட ஆலோசனை செய்வீங்க. பெண்களுக்கு நல்ல உதவி பண்ணுவீங்க. கன்னிராசி சேர்ந்த ஆண்கள் வந்து பெண்களுக்கு, அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் உடன் வேலை பார்க்குற பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் போய் நல்லா சில ஹெல்ப் பண்ணுவீங்க. பெண்களுடைய ஆதரவை பெறுவீங்க. உல்லாசம் இருக்கும், உல்லாச பிரயாணம் இருக்கும். சரியா? இந்த வெக்கேஷன் லீவு இன்னும் இருக்குது. மே எண்டு வரைக்கும் வெக்கேஷன் லீவு இருக்குது. அதனால் உல்லாச பிரயாணம் போட்டு வர்றதுக்கு நல்லபடியாக இருக்கும். கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. கோடை வெப்பம் தணிஞ்சு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. தென் மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்யுது. வட மாவட்டத்திலும் சென்னையிலையும் திடீர்னு மழை பெஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் சீதோசன நிலை மாறி நல்ல தட்பவெப்பம் நல்லா இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி உல்லாச பயணம் போகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. வயதுக்கு ஏற்ற மாதிரி போவீங்க. பிக்னிக் போகலாம். ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கும் நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் வந்து கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். இலை வழிபாடும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இதுலேயும் நல்லா இருப்பீங்க. சரியா? மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பீங்க. அரசாங்கத்துடைய உதவி கிடைக்கும். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ கன்னிராசிக்கு வந்து இந்த வைகாசி மாதம், இன்று ஆரம்பிக்கிற வைகாசி மாதம் வந்து சில நிபந்தனைகளுடன் நல்ல ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? கூடுதல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயக செக் பண்ணுறவங்க அணுகுங்க. ஏற்கனவே நான் குரு தசைக்கு ஒரு வீடியோ போட்டேன். இதுக்கு முந்தின வீடியோ வந்து குரு தசைக்கு போட்டுக்கிறேன். குரு பகவான் இப்போ பயிற்சியாகி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு தசை நடந்தால் எப்படி பலன் இருக்கும் அதை போட்டிருக்கிறேன். அதுபோக வந்து அடுத்து குரு தசாபுத்தி பற்றியும் போடுறேன். தொடர்ந்து வந்து சனி திசை, ராகு திசை, புதன் திசை, இந்த 3 திசைக்குமே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். வீடியோ லென்த்து கூட அதிகமாக இருக்கிறதுனால பகுதி 1 பகுதி 2ன்னு போடுறேன். நிறைய நேருக்கு சொல்கிறாங்க, சார் ஒரு 15 நிமிஷம் பேசுங்க, 40 நிமிஷமெல்லாம் பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சில சப்ஜெக்ட் எடுத்து பேசணும்னா கூடுதல் ஆயிரும். இப்போ குரு தசை பற்றி பேசணும்னா நீங்கள் கன்னிராசியில் பிறந்தாலும் லக்கண ரீதியாக பேசும்போது கொஞ்சம் கூடுதல் அவகாசமாகும். உங்களுக்கு சில பேர் கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது. 40 நிமிஷம் ஆச்சு, 40 நிமிஷம்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல முடியாமல் தவிர்க்க முடியாது. முடிஞ்ச அளவு நான் வந்து வீடியோ லென்த்தை குறைச்சே உங்களுக்கு நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து இந்த தசாபுத்திக்கும் நான் வீடியோ போடுறேன். குருதிசை நடக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா தான் இருக்குது. இந்த வைகாசி மாதம் பிற்பகுதியில் புதன் நல்ல பலன் தருவார். சரியா? புதனும் சுக்கிரனும் நல்ல பலன் தான் கொடுக்குறாங்க. நீண்ட நாளே கனவுகள் நினைவாகும். காரிய அனுகூலம் இருக்கும். எதிரிகால எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெருமையாக இருக்கும். கணவன் மனை அன்பு நல்லபடியாக இருக்கும். ஒருத்தருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் வகையில் நல்லா எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் பெண்கள் மூலியம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகள் உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெண்களுக்கு வந்து கர்ப்பம் உண்டாகிறதுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடம் வழுக்குது. 3 9ஆம் இடம் வழுக்கிறதுனால பெண்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. 9ஆம் இடம் வந்து 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். சரியா? 3ஆம் இடம் வந்து தைரிய வீரிய காரியஸ்தானம். ஸோ ஒரு பெண்ணோ ஆன கர்ப்பம் புத்திர பாக்கியத்துக்கு வந்து 3 6ஆம் இடம் வளர்க்கணும். 5ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கணும். சரியா? இந்த அமைப்பெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, ஏன்னா 5 கூடையவன் வந்து குருசாரம் எடுத்திருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். அதனால் கன்னிராசிக்கு வந்து இந்நேரம் வந்து புத்திர பாக்கியத்துக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி கணவன் வழி உறவு, மனைவி வழி உறவும் நல்லபடியாக இருக்கும். வீட்டுக்கு சொந்த பந்தம் வந்துட்டு போவாங்க. அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சொல்லிட்டேன். அலுவலகத்தில் வேலைக்கு போகிறவங்க, உத்தியோகத்துக்கு போகிறவங்க, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பணிச்சுமை இருக்க தான் செய்யும். பணிகளில் கவனமாக இருந்துக்கோங்க. உடன் வேலை பார்க்குறவங்க நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதிகாரிகள் நல்ல அனுசரியாக நடந்துக்குருவாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றமும் இருக்கும். சிலவருக்கு எதனாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா அது இந்த வைகாசி மாதத்தில் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. வைகாசி மாதம் வந்து கிரகங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் மாறுது. 31/5/2024 செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. 30/5/2024 வந்து புதன் வந்து ராசிக்கு
9ஆம் இடத்துக்கு வராரு. புதன் பயிற்சி நல்லா இருக்கும். செவ்வாய் பயிற்சி தான் கொஞ்சம் குருஷிலாக இருக்கும். அதுபோக சூரியன் வந்து வைகாசி கடைசியில் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. அருமையான அமைப்பு. சூரியனால் உங்களுக்கு அடுத்தடுத்து லாபம் இருக்குங்க. ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுபத்துவம் அடைகிறாரு, 10ஆம் இடத்துல திக்பலம் அடைவார், 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருப்பார். ஸோ 9, 10, 11 வைகாசி, ஆனி, ஆடி இந்த 3 மாதமும் சூரியனால் சுபத்துவமாக இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ 10 கூட நல்ல நிலைமையில் இருக்கனால வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், விபரீத அதிர்ஷ்டம் இருக்கும். எதிர்பாராத பணம் வரும். படுத்த நல்லா தூக்கம் வரும். கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், பிரயாணமும் இருக்கும். ஆனால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் கிடைக்கும். தலைமை பொறுப்பில் இருப்பீங்க. 10 பேரை வச்சு வேலை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். இருந்தாலும் அது அலைச்சலோடு தான் இருக்கும். சரியா, அலைச்சலோடு தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிக்கும். அதிர்ஷ்டம் இருக்குது, ஆனால் அதை அலைஞ்சு திரிஞ்சு பிரயாணம் பண்ணி தான் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் வந்து கேதர் பண்ணணும். ஓகே. தொழில் வியாபாரத்தில் வந்து அனுகூலமான போக்கு இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அதனால் லாபம் இருக்கும். சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து வைகாசி மாதம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய நிறுவனத்திலேருந்து அழைப்பு வரும். அதாவது பெரிய பெரிய கம்பெனிலேருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் சினிமா நடிகராக இருந்தாலும் சரி, சின்னத்திரை நடிகராக இருந்தாலும் சரி, இல்லைனா ஓவியர், டிராட்ஸ்மேனு, கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு, இசை எதில் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு வாய்ப்பு வரும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதை பயன்படுத்திட்டிங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விருதுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவ செல்வங்கள், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் அடுத்த படிப்புக்கு என்ன செய்யலாங்கிறத ஒரு யோசனையில் இருப்பீங்க. 10th +1 +2 ரிசல்ட்லாம் வந்துருச்சு. இதை வச்சு அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னு மூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. 2ஆம் இடம் வளர்த்து இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடம், 4 கூடியவன் வந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறார். 4க்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா, உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வீட்டில் பெரியவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இல்லைனா காலேஜ்லேயோ நீங்கள் படிக்கிற இடத்துலையோ ப்ரொஃபஸர், லெக்சர் இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணும். சரியா, உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மாதிரி மாணவர்கள் போட்டி பந்தயத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். மேல் படிப்பில் வந்து இந்த +2 படித்து போகிறவங்களுக்கு வந்து மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். அதாவது அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு விரும்பிய பாடம் கிடைக்கும். சிலர் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரியா, இப்படியெல்லாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பொதுவாக புதன் நல்ல நிலைமையில் வந்தாலே, வித்யாகாரம் நல்ல நிலைமையில் வந்தாலே நல்ல விதம் நடக்கும். ஓகே. அடுத்து வந்து குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள், குடும்பத்தின் பெண்கள் நல்லா இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. குடும்ப பெண்கள் நல்லபடியாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அக்கறையாக இருப்பீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஒருத்தருக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்கும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரியா, அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போயிட்டு வர பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் உண்டுங்க வேலை உண்டுன்னு இருக்கணும். யாருக்கிட்டையும் எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சிலருக்கு வந்து பதவி உயர்வு வரும், புதிய பதவிகளும் வரும். இப்படி நல்ல விதமாகவே வைகாசி மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 18, 19, 24, 20, 29. ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி, 14ஆம் தேதி. நான் இந்த தினபலங்கள் போட்டிருந்தேன். குருபலம் யோகம் உள்ள நாட்கள்னு போட்டேன். இடையில என்னால் போட முடியல. அதை வேணால் அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். சரியா, அடுத்து வேணால் தினமும் ஒரு வீடியோ போடுறேன். ஒரு 7 ராசிக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். தினமும் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கு எப்படி யோகம் அடிக்குன்னு போட்டுட்டு இருந்தேன். அது இடையில என்னால் போட முடியல, சில பணிச்சுமை காரணமாக. அதை அடுத்து வேணால் போடுறேன். அதனால தான் இந்த அதிர்ஷ்ட தினங்களை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மே மாதம் எத்தனை நாள் இருக்குன்னு அதை மறுபடியும் சொல்கிறேன். மே அண்ட் ஜூனில் எடுத்துட்டோம்னா மே மாதம் 18, 19, 20, 24, 29. ஜூனில் வந்து 5, 6, 7, 9, 14 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து யோகமான நாட்கள். அதிர்ஷ்ட எண் இந்த மாதம் எடுத்துட்டோம்னா, வைகாசி மாதம் எடுத்துட்டோம்னா 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர். இதை வந்து நான் கோச்சார ரீதியாக சொல்கிறேன். அதுபோக ஜனன தசாபுத்தியில் மாறுபடும். லக்கண ரீதியாக தசாபுத்தியில் சில பேருக்கு சில நண்பர்கள் மாறுபடும். இது பொதுவாக சொல்கிறது தான். சந்திராட்சமம் இருக்குது, மே 15 இருக்குது. மே 15, அதாவது நாளைக்கு சந்திராட்சமம் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமான கோப்பில் எதுவும் கையெழுத்து போட வேண்டாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராட்சம நாட்கள் எத்தனை நாள் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் கன்னிராசினியர்களுக்கு. கன்னிராசிக்கு சந்திராட்சமம் வந்து இருக்குது 15. ஆமாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து ஜூன் 10, 11. ஜூன் 10, 11 வந்து உங்களுக்கு வந்து சந்திராட்சம் இருக்குது. வழிபாடு வந்து நீங்கள் வந்து யாரை கும்பிடணும்? பெருமாளை கும்பிடுங்க. சரியா, பெருமாளை கும்பிடுங்க. அதுபோக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடுங்க. சனிதோறும் பெருமாளை கும்பிடுங்க. இல்லைன்னா செவ்வாய்தோறும் முருகப்பெருமானை கும்பிடுங்க. கந்தசஷ்டி கவசம் படிங்க, சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே, கன்னிராசிக்கு வந்து வைகாசி மாதம் வந்து நல்லா தான் இருக்குது. சகோதர விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சகல சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலையும் கொடுப்பார்.
அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுளுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.